எல்லோருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு ரொம்பவே வித்தியாசமான மரவள்ளி கிழங்குல வெளியில் மொறுமொறுன்னு உள்ளார ரொம்பவே வெள்ளையாக ரொம்பவே சாஃப்டாக இருக்கக்கூடிய ஒரு மரவள்ளி கிழங்கு வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி எங்களோட தாய்ச்சோ சேனலுக்கு வருகை புரிந்த அத்தனை பேருக்கும் மனமார்ந்த நன்றிங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் எங்களோட காணொளிகளை தொடர்ந்து பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கள் ஊர் சைடு நாங்கள் இது குச்சிக்கிழங்குன்னு சொல்லுவோங்க. எங்கள் மண்ணுக்கு நல்லா விளைச்சல் தரக்கூடியதுங்க. நான் இன்றைக்கி 2 குச்சிக்கிழங்கு எடுத்துருக்குறேங்க. மண்ணெல்லாம் நல்லா சுத்தப்படுத்திட்டு தோல் சீவிட்டு இந்த மாதிரி ஒரு சிரவையில் நல்லா நம்ம சிதைச்சி எடுத்துக்கலாங்க. குச்சிக்கிழங்குல பொதுவாகவே பால் நிறையா இருக்குங்க. நம்ம சிதைச்சி எடுத்ததுக்கப்புறம் தேங்காய் பால் புளியிற மாதிரி இதிலிருந்து நம்ம பால் புழிஞ்சு எடுத்து தனியாக வச்சுக்கலாங்க. பாருங்கள், நான் தேங்காய் பால் மாதிரி புழிஞ்சு எடுத்து வச்சுட்டேன். இந்த தருணத்துக்கு இருக்கணுங்க. ஒரு காப்பொடி உளுந்து எடுத்துருக்குறேங்க. 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் ஊற வச்சுருக்குறேங்க. பொட்டு உளுந்துங்கிறனால நல்லா கழுநீர் பிடிச்சி நான் தோலெல்லாம் நீக்கி எடுத்து வச்சுருக்குறேங்க. இப்போது இதை ஒரு ஜாருக்கு மாற்றிட்டு தண்ணி சேர்க்காமல் நம்ம புழிஞ்சு வச்சுருக்கிற குச்சிக்கிழங்கு பாலை தெளித்து நம்ம இந்த உளுந்தை நல்லா ஆட்டி எடுத்துக்கலாங்க. நான் மிக்சியில் தாங்க அரைச்சிருக்கிறேன். கிரைண்டரில் போட்டிங்கன்னா இன்னுமே நல்லா உபரியாக கிடைக்குங்க. நல்லா உளுந்து ஆட்டினதுக்கப்புறம் இப்போ சிதறி வச்சுருக்கிற இந்த குச்சிக்கிழங்கை இதோடு நம்ம சேர்த்துக்கலாங்க. கிரைண்டரில் ஆட்டினீங்கன்னா முக்கால்வாசி நல்லா உளுந்து ஆட்டினதுக்கப்புறம் இந்த குச்சிக்கிழங்கை சேர்த்துக்கோங்க. நல்லா மாவு உபரி கிடைக்கும். தண்ணியே விடாமல் நல்லா ஆட்டி எடுத்துக்கலாங்க. இந்த குச்சிக்கிழங்கை பொறுத்தவரையிலும் மாவு தொரன்னு போகும். அதனால தான் நான் தண்ணி சேர்த்தாதீங்கன்னு சொல்கிறேன். அந்த இருக்கிற பால்லையே நம்ம ஆட்டி எடுத்துடலாம். இப்போ இன்னொரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாங்க. இது கூட நம்ம பெரிய வெங்காயம் பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்குறேங்க. பச்சை மிளகா, கொத்தமல்லி, இஞ்சி, கருவேப்பிலை, வேறு என்னென்ன சேர்க்கணுமோ நீங்கள் சேர்த்துக்கலாங்க. கீரை வகைகளில் கூடவே நான் கொஞ்சோண்டு மிளகு சேர்த்துருக்குறேங்க. சீரகம் 1 ஸ்பூன் சேர்த்துருக்குறேங்க. இப்போ அரிஞ்சு வச்சுருக்கிற எல்லா பொருள்களையும் சேர்த்துக்கலாங்க. மாவு தண்ணியாட்டம் இருந்ததுன்னா 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. நான் போட்டு நல்லா கிளறி வச்சுக்கிட்டேங்க. இப்போ ஒரு கடாயில் நான் கடலை எண்ணெய் ஊற்றிருக்குறேங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அடுப்பை. தண்ணியில் கை நனைச்சிட்டு இந்த மாதிரி மாவை எடுத்து ஓட்டை போட்டிங்கன்னா நீட்டாக வந்துடுங்க. எண்ணெயில் போட்டு நம்ம எல்லா வடைகளையும் சுட்டு எடுத்துடலாங்க. குச்சிக்கிழங்கு ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. ஞாபக சக்தி அதிகரிக்கும். கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது. எலும்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. கால்சியம் சத்து இருக்குது. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்கங்க. அவ்வளோதாங்க, வடை பொன்னிறமாக வந்துருச்சு. இந்த தருணத்துக்கு நம்ம வடைகளை எடுத்துக்கலாங்க. பெரும்பாலும் குச்சிக்கிழங்குல எல்லோரும் சிப்ஸ் தாங்க போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி வித்தியாசமாக வடை செஞ்சு கொடுங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்கங்க. சத்தும் நிறைஞ்சது, வீட்லேயே செய்யக்கூடியது. சிப்ஸ்னால் நிறைய பேர் வெளியில் வாங்குறதுக்கு பார்ப்பாங்க. இந்த மாதிரி குச்சிக்கிழங்கு கிடச்சதுன்னா நீங்கள் வீட்டிலையே செஞ்சு கொடுங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அவ்வளோதாங்க, சுவையான ரொம்பவும் ருசி இருக்கக்கூடிய குச்சிக்கிழங்கு வடை தயார். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். எங்களது செய்முறை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் எங்கள் தாய்ச்சோ சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.